மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தர்மபுர ஆதீனத்துக்கு சொந்தமான அருள்மிகு சட்டைநாதர் சுவாமி கோவில் அமைந்துள்ளது. இங்கு திருநிலை நாயகி உடனமர் பிரம்மபுரீஸ்வரர், சட்டைநாதர், தோணியப்பர் ஆகியோர் தனி சன்னதி கொண்டு அருள் பாலித்து வருகின்றனர். இந்த கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவ விழா கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இவ்விழாவின் முக்கிய நிகழ்வுகளான திருமுலைப்பால், சகோபுரம், திருக்கல்யாணம் உள்ளிட்ட உற்சவங்கள் வெகு விமரிசையாக நடைபெற்றன. இவ்விழாவின் 13ஆம் நாளான நேற்றிரவு தெப்ப உற்சவம் நடைபெற்றது. தீர்த்த குளத்தில் 3 முறை வலம் வந்த முருகப்பெருமானை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். இதேபோல் நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேரூரில் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அட்சயலிங்க சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. வளம் நிறைந்த சோழ நாட்டின் மாமன்னனாக இருந்த குலோத்துங்க சோழனால் நிறுவப்பட்ட இக்கோவிலில் சித்திரை ஏகதின உற்சவம் கடந்த 7ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வந்தது. இவ்விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தெப்போற்சவம் நேற்று இரவு வெகு விமரிசையாக நடைபெற்றது. வண்ணமின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் கல்யாண சுந்தரர் அம்மனுடன் எழுந்தருளி சரவண பொய்கையில் 3 முறை வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அதனைத் தொடர்ந்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.